ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எந்திரிச்சதே லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். இன்றைக்கி லாங் வீடியோ ஆடி போகிறதுக்கு போடலான்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா ஷார்ட் வீடியோ கூட எடுக்க முடியாத நிலமை வந்துடுச்சு. சீக்கிரமாக எந்திரிச்சு அவசரமாக கிளம்பிகிட்டு இருந்தேன். தலைக்கு குளிச்சு கிளம்புனால தலை கூட காய வைக்க முடியல. வெயில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்துச்சு. அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி, சீக்கிரம் தலையெல்லாம் காய வச்சுட்டு சாப்பிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். நம்ம ஒன்று பிளான் பண்ணால் அது ஒன்று நடக்குது. என்றைக்கு தான் நம்ம பிளான் பண்ணது நடந்துருக்குது. இன்றைக்கி சமைக்கலாம், ஏதாச்சும் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் முடியல. கடைசியில் பார்த்திங்கன்னா அம்மா சமைச்சு வச்சுட்டாங்க. கத்திரிக்காய் புளிக்குழம்பும் சாப்பாடும் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில். கத்திரிக்காய் புளிக்குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக அவசரமாக கிளம்புனதுனால டக்குன்னு போட்டுட்டு இருந்தேன். பத்துச்சா ஒரு சில நேரத்தில் பத்தாமல் போட்டு போயிடுறது. மத்தியானத்துக்குலாம் பற்ற மாட்டேன்னுச்சு. ஒரு நேற்று போட்டு போனால் எனக்கு மத்தியானத்துக்கு பற்றவே இல்லை. சம்பளத்தை வேறு தொலைச்சிட்டு நான் எங்கே போட்டேனே தெரில. அதனால் இன்றைக்கி ஒரு சின்ன டப்பாவில் குழம்பு ஊற்றிட்டு போனேன். அப்புறம் என்ன பண்ணுறது? எனக்கு சாப்பிட்றதுக்கும் நான் அதே சாப்பாடு இதில் போட்டுக்கிட்டேன். நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? மறக்காமல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு போயிடுங்க. ஏன்னா அது சாப்பிடாம போனீங்க அப்படின்னா அப்போதைக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா கிறுகிறுன்னு வர்ற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே வேலைக்கு கிளம்பும்போது கொஞ்சமாக முடிஞ்சளவு சாப்பிட்டு போயிடுங்க. அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. இதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு கிளம்பிடுவேன். இந்த பஞ்சு போட்டால் எடுத்து வைக்கவே முடியல. ஒரு வேளையாக எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு. ஓகே, பாய்.